இன்றைக்கி இந்த கிரானி ஸ்கொயரோட ரவுண்ட் 2 பார்க்கலாம். நான் 16 டபுள் குரோஷே போட்டு இந்த கிரானி ஸ்கொயரோட பேஸ் இதை செஞ்சுருந்தேன். இப்போ இதில் இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பேபி பிங்க் கலர் யானை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த த்ரெட்டுக்கு பேக்கில் இருந்து தான் நம்ம இந்த கலரை ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இதுவும் இது கூட சேர்ந்து ஸ்டிச் பண்ணி வர மாதிரி இதுலேயும் கொஞ்சம் த்ரெட்டு வரும், அதுவும் அதில் ஸ்டிச் பண்ண மாதிரி இதுவும் சேர்ந்து இதில் ஸ்டிச் பண்ணி நம்ம இது கூட அட்டாச் பண்ணி விடுற மாதிரி போடணும். அதனால தான் நான் இங்கே எடுக்கிறேன். இதில் இந்த பேக்கில் ஏதாவது ஒரு 2-3 லைன் அதுக்கப்புறம் விடுங்க. எப்படி எடுக்கணும்னா இந்த வி ஸ்டிச் இருக்குல்ல, இதை அப்படியே மொத்தமாக விட்டு இதுக்குள்ளே இந்த யானை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி அட்டாச் பண்ணோம்னா இந்த த்ரெட்டை இது வழியாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம சாதாரணமாக ஒரு நாட் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி சாதாரண ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நாட் போட்ட இடத்துலையே பஃபர் ஸ்டிச் போடணும். எத்தனை பஃபர் ஸ்டிச் போடணும்னா ரவுண்ட் 2 ஃபுல்லாக பஃபர் ஸ்டிச்சு, மொத்தம் 16 பஃபர் ஸ்டிச் போட வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும் த்ரெட்டு. இந்த த்ரெட்டை இதே இடத்துலையே நீடில் வில்ல விட்டு, இதுதான் நல்ல பகுதி, அதாவது மேலே உள்ள பகுதி, இதுதான் இது உள்ள பகுதி. இதே இடத்துல நீடில் விட்டு இந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியே மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு 3 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். 1, ஏன்னா இங்கே டபுள் குரோஷே வச்சு தான் பஃபர் ஸ்டிச் போட போகிறோம். 2, 3 செயின் போட்டாச்சா? 3 செயின் போட்டுட்டு பஃபர் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, ஒரு டைம், அதாவது டபுள் குரோஷேக்கு ஒரு டைம் யான் ஓவர் பண்ணுவோமா, அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி நீடில் இந்த செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை புல் பண்ணி நான் வெளியே எடுக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு இந்த லூப் எடுக்கணும்னா இந்த 3 செயின் அளவுக்கு லூப் எடுக்கணும். ஆனால் நம்ம அந்த டபுள் குரோஷேக்கு மறுபடியும் இப்படி ஒவ்வொரு 2 லூப்பாக வழியாக எடுப்போம்ல, அப்படி எடுக்கக்கூடாது. அகெயின் யான் ஓவர் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல உள்ளே விட்டு த்ரெட்டை நான் என்ன செய்கிறேன், வெளியே எடுக்கிறேன். இப்போ எனக்கு 5 லூப் கிடைக்கும். மொத்தம் 2, 3, 4, 5 தெரியுதா? 5 லூப் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், 5 லூப் இருக்குதா? அகெயின் நான் ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை இந்த மாதிரி எடுக்கும்போது 7 லூப் இருக்கும். இதுதான் பஃபர் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம டபுள் குரோஷேக்கு போடுற மாதிரி த்ரெட்டை ப்ரொசீஜர் கொண்டு போனோம். ஆனால் நம்ம லூப் வழியாக ஃபஸ்ட்டே எடுக்கக்கூடாது. இப்படி 7 லூப் வந்த பிறகும் மொத்தமாக இந்த த்ரெட்டை புல் பண்ணி இந்த 7 லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தாச்சு. அந்த 7 லூப் வழியாகவும் நான் த்ரெட்டை இப்போ இந்த 7 லூப் வழியாகவும் வெளியே எடுத்த பிறகு ஒரு செயின் போட்டாச்சு. இதுதான் ஒரு பஃபர் ஸ்டிச்சு. பஃபர் ஸ்டிச்சுங்கிறது ஒவ்வொரு செயின்லேயும் நான் என்ன செய்யணும், 3 நேரம் யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது 7 லூப் கிடைக்கும். இப்போ அடுத்த செயினில் ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி இது வழியாக வெளில விட்டு இந்த மாதிரி ஒரு டைம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அகெயின் யான் ஓவர் பண்ணி அதே செயினில் தான் நான் நீடில் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இப்போ 5 லூப் இருக்கும். 3வது டைம் யான் ஓவர் பண்ணி அதே இடத்துல உள்ளே விட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ 7 லூப் இருக்கும். இந்த 7 லூப் வழியாகவும் மொத்தமாக இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணும். சாரி, இந்த மாதிரி அடுத்த பஃபர் போடும்போது இந்த நம்ம விட்டோம்ல அந்த இந்த த்ரெட்டை இந்த நீடிலுக்கு மேலே வச்சு கொண்டுட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பஃபர் ஸ்டிச் போட போகிறேன். யான் ஓவர் பண்ணி இந்த செயின் வழியாக உள்ளே விடுறேன். இப்படி உள்ளே விடும்போது இந்த நீடிலுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா யான் இப்படி இருக்கணும். இப்போது த்ரெட்டை நான் புல் பண்ணி யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி நான் வெளியே எடுத்தாச்சு. அகெயின் செகண்ட் டைம் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ 7 லூப் இருக்கும். இந்த 7 லூப் வழியாகவும் நம்ம என்ன செய்யணும், த்ரெட்டை வெளியே எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்.
இப்போ ஒரு செயின், இது 3வது பஃபர் ஸ்டிச். இந்த மாதிரி ஒவ்வொரு டபுள் குரோஷே வழியாக போடும்போது நம்ம 16 டபுள் குரோஷே போட்டதுனால 16 பஃபர் ஸ்டிச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பஃபர் ஸ்டிச் போடலாம். போடும்போது இந்த உள்ள நீடில் இந்த செயின் உள்ளே விடும்போது இந்த எக்ஸ்ட்ரா யான் வந்து அது மேலே இருக்கணும். அப்போ இது கூட அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி இந்த செயின் உள்ளே விடுறேன். இப்படி விடும்போது இந்த நீடலுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா யான் இருக்குது. இந்த ஒர்க்கிங் யானை புல் பண்ணி நான் பெரிய லூப்பாக வெளியே எடுக்கிறேன். அகெயின் யான் ஓவர் பண்ணி நீடில் இதில் உள்ளே விடுறேன். இப்போ புல் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. 5 லூப் இருக்கும். அகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த செயின் உள்ளே விடுறேன். இப்போ 7 லூப் இருக்கும். 7 லூப் இருக்கும். வேணால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 டைம்ஸ் நம்ம யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு லூப் எடுக்கும்போது 7 லூப் இருக்கும். இந்த 7 லூப் வழியாகவும் இப்போ த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அந்த லூப் எவ்வளோ ஹைட் இருக்கணும்னா, இதில் போட்டோம்ல ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம்ல, அந்த 3 செயின் ஹைட்டுக்கு இந்த லூப் எடுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுருணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணி இந்த செயின் இந்த டபுள் குரோஷே மேலே உள்ள செயினில் விட்டு த்ரெட்டை இந்த மாதிரி லூப் எடுக்கணும். யான் ஓவர் பண்ணி இதில் விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுக்கணும். யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை உள்ளே விட்டு நீடில் உள்ளே விட்டு புல் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு 7 லூப் கிடைக்கும். இந்த 7 லூப் வழியாகவும் அகெயின் த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நான் போடும்போது எனக்கு 16 பஃபர் ஸ்டிச் கிடைக்கும். பஃபர் ஸ்டிச் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. நான் 16 பஃபர் ஸ்டிச் போட்டாச்சு. பார்த்துக்கோங்க. இது வேணால் ஒருக்கா நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. பஃபர் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டாச்சு. இனிமேல் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். கண்டிப்பாக 16 பஃபர் ஸ்டிச் வந்துருக்கணும். இதில் 16 டபுள் குரோஷே போட்டிருந்தா இதில் 16 பஃபர் ஸ்டிச் வந்துடும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் எங்கே போடணுன்னா, இது 3 செயின் போட்டுட்டு இதுக்கு மேலே போட்ட 4வது டபுள் குரோஷே இருக்கும்ல, இந்த இடத்துல தான் நான் என்ன செய்யணும், ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஆக்சுவலாக இந்த 3 செயின் 1 2 3 3வது செயின் போட்டு இந்த பஃபர் ஸ்டிச் போட்டதுக்கு ஒரு செயின் போட்டுப்போம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, இந்த லூப் இருக்கும், நீடில் அப்படியே இதில் வெளில விட்டு த்ரெட்டை அது வழியாக எடுக்கணும். செயின் வழியாக எடுத்துட்டு மறுபடியும் இந்த லூப் வழியாக எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போடணும். அதாவது பஃபர் ஸ்டிச் மேலே இந்த ஃபஸ்ட்டு பஃபர் ஸ்டிச் மேலே இருக்க செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி 16 பஃபர் ஸ்டிச் போட்டாச்சு. அப்போ ரவுண்ட் 3 வந்து நெக்ஸ்ட் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.